எதிர்நீச்சல் படத்தோட இயக்குனர். படம் ரிலீஸ் ஆகி 2 வாரம் ஆகுது. ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் 2 வாரம் ஒரு படம் நல்லா ஓடுதுன்றதே வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் தான். ஏன்னா இப்போ இருக்கிற சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கு. ஸோ இந்த படத்தை போய் எல்லாரும் தியேட்டரில் பார்த்தவங்களுக்கும் அதை பாராட்டினவங்களுக்கும் அதை விமர்சனம் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ். படம் பார்க்காதவங்க தியேட்டரில் போய் படத்தை பாருங்க. இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த வேந்தர் மூவிஸ்க்கும் டி சிவா சாருக்கும் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த தனுஷ் சாருக்கும் நான் இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். மலை மலை வியூவர்ஸ் வணக்கம், நந்திதா பேசுறேன். இன்னைக்கு எதிர்நீச்சல் பத்தி பேசுறதுக்காக அந்த சக்சஸ் உங்ககிட்ட ஷேர் பண்றதுக்காக நான் உங்க முன்னாடி இருக்கேன். எதிர்நீச்சல் வள்ளி உங்களுக்கு எல்லாம் தெரியும்ல இப்போ. அவ்வளோ சூப்பரான கேரக்டர் நான் பண்ணிருக்கேன்னு சொல்றது எனக்கு ப்ரௌடா இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இந்த கேரக்டர் அக்செப்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு எவ்வளோ கான்ஷியஸாக இருந்தது. ஆனால் ரிலீஸ் ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போது இவ்வளோ ஆடியன்ஸ் பிடிச்சிருக்கு இந்த கேரக்டர்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. thousands of thanks to you all. and பழைய எதிர்நீச்சலுக்கு இதுக்கு நம்ம ரிலீஸ் முன்னாடியே சொல்லியிருந்தோம், அதுக்கு இதுக்கு எந்த சம்பந்தம் இல்லை, இது வேற கேரக்டர்ஸ் வரும், வேற ஸ்டோரி இருக்குன்னு. ஸோ இதுல வந்து தனுஷரோட ப்ரொடக்ஷன்ல நான் ஒர்க் பண்ணிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து ஒரு பிளஸ்ஸா இருந்தது. என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட்னு சொல்லும் போது இப்போ சக்சஸ் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நான் லக்கின்னு எனக்கு தோணுது. சிவகார்த்திகேயன் கூட படம் பண்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஏன்னா ஒரு ஷூட்டிங் போனோம், ஒர்க் பண்றோன்ற மாதிரி இல்லாம ஒரு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து பிக்னிக் போனா எவ்வளவு ஜாலியா இருப்போமோ அந்த மாதிரி தான் இருந்தோம். நடுவில் ஒர்க்கும் பண்ணோம். படம் இவ்வளவு பெரிய ஹிட் ஆயிருக்கு. அதுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து சிவகார்த்திகேயன். ஏன்னா லேடிஸ் ஃபேன்ஸ் அவருக்கு அவ்வளவு பேர் இருக்காங்க. மற்ற படங்களுக்குலாம் சினிமாவில் வந்து தியேட்டர்ல படம் பார்க்குற ஆடியன்ஸ் சில செட்டப் இருப்பாங்க, அவங்க மட்டும் தான் மோஸ்ட்லி வந்து பாக்குறாங்க. ஸோ இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு வந்து லேடிஸ் குழந்தைங்கன்னு சொல்லிட்டு அவங்களை அட்ராக்ட் பண்றது தான் மிகப்பெரிய விஷயம். ஸோ இந்த சென்டர்னு பாத்தீங்கன்னா ABC எல்லா சென்டர்லுமே படம் மிகப்பெரிய ஹிட் ஆயிருக்கு. படம் வந்து வாங்கினவங்க, தியேட்டருக்காரங்க, படம் பார்த்த வரைக்கும் எல்லாருக்குமே லாபம் தான். ஸோ எல்லாத்துக்கும் காரணம் வந்து எங்களோட கேப்டன் செந்தில் சார். ஸோ தேங்க்ஸ் டு செந்தில் சார் அண்ட் தனுஷ் சார். எல்லாருக்கும் வணக்கம், நான் சிவகார்த்திகேயன் பேசுறேன். எதிர்நீச்சல் இதனுடைய பெரிய சக்சஸ், நாங்கள் எதிர்பார்த்ததே மீறின ஒரு வெற்றி. அதுக்கு உங்களுக்கு பெரிய 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 தேங்க்ஸ் மக்கள் எல்லாருக்குமே. இது வந்து முதல் நாளே வந்து பெரிய ஓப்பனிங் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. அதெல்லாம் பெரிய விஷயங்க. டீமோட ஒவ்வொருத்தரோட எஃபர்ட்டும் இது காரணம். எல்லாத்தையும் கலெக்டிவா தனுஷ் சார் எடுத்த பெரிய எஃபர்ட். இந்த டீம்லாம் ஒன்று சேர்க்கணும், நல்ல படம் பண்ண முடியும், அவர் தான் நம்பினாரு எங்களையும். அது மாதிரி துரை செந்தில்குமார் சார் என்ன நம்பினாரு, என்னால் பண்ண முடியும் இந்த ஸ்கிரிப்டை அப்படின்னு சொல்லி. அனிருத், பிரியானந்த், நந்திதா, சதீஷ், அந்த ரிலீஸ் பண்ண வேந்தர் மூவிஸ் அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய நன்றி. அண்ட் எல்லார் சார்பாகவும் உங்களுக்கு நன்றி, இது பெரிய வெற்றி படம் ஆகினதுக்காக. அண்ட் தொடர்ந்து நல்ல படங்கள் பண்ண முடியுன்ற ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கு. அண்ட் அடுத்ததாக பண்ண போகிற படம் வந்து வருத்தப்படாத வாலிபர் சங்கம், இதுதான் அடுத்து பண்ண போகிறோம். நானும் சத்யராஜ் சாரும் நடிக்கிறோம். அதுவே வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருக்குது அவரோட ஆக்ட் பண்ணுறதே. ஏன்னா அவர் நான் சொன்னேன், சார் உங்கள் ஏஜ் எல்லாம் தாண்டினது சார் உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ், உங்களுடைய நக்கல், அதுக்கு வந்து ஏஜ் கேட்டகரியே கிடையாது சார், நீங்கள் எந்த ஏஜ் குரூப்புக்கு வேணாலும் நீங்கள் காமெடி பண்ண முடியும் சார் அப்படின்னு சொல்லி. அப்படி ஒருத்தர் வந்து அவரோட 2-3 சீன்லாம் இருக்குது எதிரில் நின்று அவர்கிட்ட பேசுறதெல்லாம், அதெல்லாம் பயங்கர நர்வஸாக தான் இருந்தது. பட் படத்தில் பார்க்கும்போது சூப்பராக இருக்குது. அவர் ஒன்று கமெண்ட் கொடுக்கறதுக்கு நான் அவனுக்கு 2 பேரும் அப்பப்போ முட்டிக்குவோம் படத்தில், அதுதான் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் அது என் கூட சூரி இருப்பாரு. ஸோ இந்த வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தில் நாங்கள் 3 பேர் என்னெல்லாம் பண்றோன்றது தான் இந்த படம். ஹோப்ஃபுல்லி அதுவும் உங்களை நிறைய என்டர்டெயின் பண்ணும் அப்படின்னு நம்புறோம். ஒரு நல்ல படமா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். தேங்க்யூ. இந்த படத்தின் ஒரு வெற்றிங்கிறது மாபெரும் வெற்றி. வழக்கமா நிறைய படத்துல சொல்ற மாதிரி அது வெற்றி மாபெரும் வெற்றின்னு சொல்லிக்கிற ரெகுலரான ஒரு சம்பிரதாயமான சந்திப்பு இல்லை. இதோடைய ஒரு கமர்ஷியல் ஸ்ட்ராட்டஜிஸ் உங்களுக்கு நான் சொல்லணும்னு விரும்புறேன். 272 சென்டர்ல இந்த படம் ரிலீஸ் ஆகி முதல் வாரத்தில் 12,60,00,000 ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. இது வந்து சமீப காலத்தில் வந்த எந்த படத்துக்கும் இல்லாத ஒரு மாபெரும் சாதனை இது. இது மொத்தமாக இந்த படம் 15 கோடி ரூபாய் லாபத்தை தாண்டும் என்பது எங்களுடைய வியாபாரத்தனமான ஒரு கணிப்பு. இது ரீசன்ட் டேஸ்ல வந்த எந்த ஒரு வெற்றி படத்துக்குமே இந்த ப்ரொபோர்ஷனல் ரேஷியோல வெற்றி வரவே இல்லை. நிறைய ஓடுற படம், நல்ல படங்கள் ஓடிச்சு, ப்ராஃபிட் ஆச்சு, நல்லா இருக்குது. ஒரு படம் வாங்கின விலைக்கும் வித்த விலைக்கும் அது சம்பாதிச்ச லாபத்துக்கான ரேஷியோல இந்த வருஷத்தோட பிக்கஸ்ட் கிட்டியதுன்னா இந்த எஃபர்டா எதிர்நீச்சல் மட்டுமே. இதை கம்பேர் பண்றதுக்கு இந்த வருஷத்துல வேற ஒரு படமே கிடையாது ரேஷியோ வைஸ். ஒரு மெரினால இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு படத்தோட முதல் நாள் முதல் ஷோல இவ்வளவு ஓப்பனிங் கிரியேட் பண்ண முடியுன்றது ஒரு புதுமுக நடிகராக ஒரு சாதனையை செய்தவர் நிச்சயமா சிவகார்த்திகேயன் தான். மெரினா ரிலீஸ் ஆகும்போது எங்களுக்கு கூட தெரியாது முதல் அன்னைக்கு இவ்வளவு பெரிய ஓப்பனிங் வரும், இப்படி ஒரு க்ரௌட் இருக்கு. அங்க ஊர்ல சில ஊர்ல திருச்சியெல்லாம் டிராபிக் ஜாம் ஆச்சு. அந்த அளவுக்கு ஓப்பனிங் மெரினாக்கு. இன்னொன்று இப்ப நேரம் விஜய் டிவி மூலமா அவர் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு வீடு வீடா உள்ள புந்து நிறைஞ்சிருக்கிறார்ன்றது யாரும் கெஸ் பண்ணல.
அதே மாதிரி அந்த எதிர்பார்ப்பு அதிகமாகி முதல்ல நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவும் ஃபேமிலிஸ். எதிர்நீச்சல் முதல் ஷோ வந்து பாத்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியா வர்றாங்க. அதாவது ஒரு குடும்பங்களின் நாயகன் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிட்டாரு அவர். எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். நான் வந்து தமிழ், தெலுங்கு, ஹிந்தியில இப்போ 12 ஃபிலிம்ஸ், இப்போதான் 12th ஃபிலிம் சைன் பண்ணிருக்கோம். எங்க மேனேஜர் சைன் பண்ணி கொடுத்துருக்காரு. பட் எதிர்நீச்சல் மறக்க முடியாத ஒரு படம். ஐ ஸ்டில் ரிமெம்பர் த டேட் ஐ சைன் திஸ் ஃபிலிம். May 5th அன்னைக்கு தனுஷை மீட் பண்ணி என்ன அட்வான்ஸ் வாங்கியிருக்கேன். ஸ்டார்டிங்லேருந்து இந்த படத்துக்கு நிறைய பாசிட்டிவிட்டி இருந்தது அண்ட் ஐ திங்க் இட்ஸ் மெசேஜ் ஓரியன்டட் ஸ்கிரிப்ட். அதனாலயோ இல்லாட்டி எங்க டைரக்டரோட கிளாரிட்டி ஒரு someone like சிவகார்த்திகேயன் ஒரு அண்டர்டாக் வந்து இண்டஸ்ட்ரியோட அண்டர்டாக்னு சொல்லலாம். அவர் வந்து டிவிலேருந்து வந்து he's achieved so much success, he's achieved the audience's love and someone like Anirudh who's a very young musician and அவரோட மியூசிக் நிறைய பெரிய மியூசிக் டைரக்டர் A.R. Rahman எல்லாம் கம்பேர் பண்றோம். and working with such a team, ஒரு பெரிய ஆக்டர் லைக் தனுஷ் அவர் வந்து படத்தை ப்ரொடியூஸ் பண்றாருன்னா அது எங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பெருமையான விஷயம். இட்ஸ் சம்திங் that gives us a lot of confidence. And Nandita has done a super job in the film. எல்லாரும் ரொம்ப அப்ரிஷியேட் பண்றாங்க அவங்கள. And Satish, he's achieved a lot of success. ரிலீஸ் ஆகி ஒரு வாரத்திலேயே ஒரு ஃபோன் பண்ணி இந்த படம் தண்ணி எடுக்க அந்த படம் கூப்பிடுறாங்க நிறைய சொன்னாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. சதீஷ்க்கு, சிவகார்த்திகேயனுக்கு, நந்திதாக்கு, எங்க டைரக்டர்ஸ் எனக்கு இதெல்லாம் ஒரு டர்னிங் பாயிண்ட். கண்டிப்பா எதிர்நீச்சல் மறக்க முடியாத ஒரு படம். ஸோ ஃபார் எவ்ரிபடி that was involved in making this film so successful, thank you. எல்லாருமே டேர்னிங் பாயிண்ட் சொன்னாங்க. எனக்கும் டேர்னிங் பாயிண்ட் தான். ஏன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஹிட் படம் இல்லைன்னா பாட்டு நல்லா இருக்குது. நான் படம் ஓடும்போது ஆப்வியஸா அது இன்னொரு ரீச் தான் சாங்ஸ்க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கு நன்றி. ஏன்னா 2வது படமா வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப பெரிய நன்றி. அண்ட் அவர் கொடுத்த ஃப்ரீடம் தான் சக்சஸ் நானும் நம்புறேன். ஏன்னா வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் அவர் பார்த்துட்டு சும்மா ஒரு 3 கரெக்ஷன் தான் சொன்னார். அது ரொம்ப கம்மி. யூஸ்வலா நிறைய சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் செகண்ட் ஹாஃப்லாம் ரொம்ப ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாரு. ஸோ தேங்க்யூ சார். அண்ட் அடுத்த படமும் நான் அவரோட அடுத்த டைரக்ஷனும் நான் மியூசிக் பண்றேன். ஸோ அது எனக்கு ரொம்ப ப்ரௌடா இருக்கு. அண்ட் சதீஷ் சார் வந்து அடுத்த 3 படங்கள் நாங்கள் சேர்ந்து பண்றோம். அது முருகதாஸ் சார் ப்ரொடக்ஷன்ல ஒன்று அண்ட் திரும்பி எங்க டீம் திரும்பி ஒரு படம் பண்ணுது. பிளஸ் ஒரு பெரிய முருகதாஸ் டைரக்ஷன் படமும். ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அண்ட் சிவகார்த்திகேயன் சார் வந்து அதாவது இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து இந்த டீம் பத்தி என்னன்னா ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. நாங்க எல்லாமே நாங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஹிட் அப்படின்னு மைண்ட்ல ஒரு மாதிரி பாசிட்டிவ் திங்கிங்ல இருந்தோம். அண்ட் சிவகார்த்திகேயன் சார் நானும் இது காமெடியா தான் பேசிட்டு இருப்போம். சார் கண்டிப்பா அது ஹிட் சார், கண்டிப்பா அது ஹிட் சார். இன்னைக்கு சீரியஸாவே அது ஹிட் ஆகிறதுக்கு ரொம்ப நன்றி.